வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கடவுள் இந்த உலகத்தில் செய்த மிக அற்புதமான 3 விஷயங்கள். நிறைய அற்புதம் செஞ்சிருக்காரு. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய 3 விஷயம். ஒன்று, நம்ம படைச்சது. ரொம்ப அற்புதமாக நம்மளை படைச்சிருக்கார். இந்த படைப்பு கடவுள் செய்த ஆச்சரியமான விஷயங்களில் ஒன்று. 2வது, இந்த படைப்பிற்கு அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற திருமணம் என்கிற ஏற்பாடு. இந்த படைப்பு அவர் செய்த அதிசயம். இந்த அதிசயத்துக்காக திருமணம்ங்கிற ஒரு ஏற்பாடை செய்கிறார். இந்த திருமணத்தின் மூலமாக குடும்பம் என்கிற அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறார். அதான் சொல்லுவாங்க, ஃபேமிலி இஸ் த பியூட்டிஃபுல் டிசைன் பை காட். ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பு கடவுளால் ஒருமைக்கப்பட்டது. அப்போ என்னை படைத்தவர் அவர் என்பதையும், எனக்கென்று அழகான திருமணம் என்கிற ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்து, அதன் மூலம் குடும்பம் என்கிற அற்புதமான ஒரு வடிவமைப்பை, the beautiful design by God, family is a beautiful design by God அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான குடும்பம் என்கிற வடிவமைப்பை நமக்கு கொடுத்துருக்கார். இந்த 3ஐ குறித்த ஒரு அழகான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். என்ன அவர் படைச்சிருக்கார்? நான் ஒரு ஆச்சரியமான படைப்பு, என்னால் இந்த உலகத்தில் இயங்க முடியுது. தனித்து நான் இயங்கக்கூடாது என்பதற்காக திருமணம் என்கிற ஏற்பாடை செய்கிறார். ஏன் தனித்து இயங்கக்கூடாது? இப்போ எல்லா உயிர்களையும் படைச்சு கடைசியாக மனுஷனை படைக்கிறார் இல்லையா? இந்த மனிதனை எப்படி படைக்கிறார்? 6வது அறிவோடு படைக்கிறார். அவனுக்கு பகுத்தறிகிற அறிவோடு படைக்கிறார். படைச்சு அவனோட பேசுகிறார் இல்லையா? அப்போது அப்படியே அவனை விட்டுட்டா அவன் என்ன நினைப்பான்? என்னடா நமக்கு ஒரு பேச்சு தரும், எல்லாம் அந்த மிருகங்கிட்ட போய் நாய் பூனை சிங்கம் புலிகிட்ட பேச முடியுமா? தனியாக இருப்பான். அப்போ அவனுடைய லோன்லினஸ், அவன் தனிமையை உணரக்கூடாது, உணர்ந்து வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பெண்ணை படைத்து கொடுக்கிறார். அதான் கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, தனிமையாக இருப்பது நல்லதல்ல. யாருக்குமே நல்லதில்லை. இப்போ தனிமையாக இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும்ல. ஒரு ஷேரிங், ஒரு கம்பெனி வேணும் நமக்கு. அதனால் ஒரு பெண்ணை படைத்து கொடுக்கிறார். அந்த பெண்ணை எப்படி படைக்கிறார்? ஆதாம்கிட்ட ஒரு எலும்பு எடுத்து ஏவாளை படைக்கிறார். இப்படிதான் பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுது. அப்போது இந்த முழு மனிதன்கிட்ட ஒரு எலும்பு எடுத்தாச்சு, குறைவாயிருச்சு இல்லையா? ஒரு பார்ட் போயிடுச்சு, இல்லை ஒரு சின்ன உறுப்பு போயிடுச்சு. அதை வச்சு ஒரு பெண்ணை படைக்கிறாங்க. இந்த மனுஷன் நிறைவடையணும்னா திருப்பி அந்த உறுப்பு இங்கே சேரணும். அதனால் பெண்ணை கல்யாணம் பண்ணுறான். அது அப்போ கல்யாணம் பண்ணும்போது அவன் நிறைவடைகிறான். எந்த குறைவு இருந்துச்சோ அந்த எலும்புலால் செஞ்ச பொண்ணோடு அவன் சேர்ந்துற போது அதான் திருமணம் என்கிற ஏற்பாடு. உங்ககிட்ட இருந்து ஒரு எலும்பை எடுத்த அந்த எலும்பை அப்படியே உனக்கு கொடுக்காம ஒரு அழகான பெண்ணாக்கி திருமணம் என்கிற ஏற்பாட்டின் மூலமாக அந்த குறைவை நிறைவு செய்து விடுகிறார். ஆச்சா, இதான் திருமணம் என்கிற ஏற்பாடு. 3வது, குடும்பம் என்கிற ஒரு அருமையான ஒரு அமைப்பு. இந்த குடும்பம் என்கிற அமைப்பில் நம்ம கடவுள் நம்மளை அற்புதமாக படைச்சிருக்கிறதையும், அழகான ஒரு ஏற்பாட்டின் மூலம் ஒரு குடும்பம் கொடுத்துருக்கிறதையும் நாம் உணர்றோம். இப்போ குடும்ப தலைவன் யார் அப்படின்லாம் ரேஷன் கார்டில் கேட்பாங்க. அப்போ நம்ம யார் சொன்னால், வீட்டில் இருக்கிற ஆண் மகன் இவர் தான் எங்கள் குடும்ப தலைவன் சொல்லுவாங்க. யார் அந்த வீட்டுக்காக அதிகமாக உழைக்கிறாங்களோ, யார் அந்த குடும்பத்தை லீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் குடும்ப தலைவன். ஆங்கிலத்தில் ஹூ இஸ் யுவர் பிரெட் வின்னர் ஆஃப் யுவர் ஃபேமிலின்னு கேட்பாங்க. அதாவது யார் இந்த வீட்டு சாப்பாட்டுக்காக போய் உழைக்கிறதுன்னு அர்த்தம். பிரெட் வின்னர்னு பேர். நம்ம குடும்ப தலைவன் சொல்கிறோம். அந்த குடும்ப தலைவனுக்கு என்ன வேலைன்னா, நாம் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறோம், அழகாக ஒரு திருமண ஏற்பாட்டுக்குள்ளாக இந்த குடும்பம் அடைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுகிறவன் தான் குடும்ப தலைவன். டெய்லி சம்பாதிச்சு கொடுக்குறவன் இல்லை. அப்பா, ஒரு அற்புதமாக கடவுளை என்னை படைச்சிருக்காரு, என்னை படைச்சு நான் தனியாக இருக்கக்கூடாதுங்கிறது என் குறைவையெல்லாம் நிறைவாக்குற மாதிரி ஒரு அருமையான திருமண ஏற்பாடை செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த திருமண ஏற்பாட்டின் மூலம் ஒரு அழகான குடும்பத்தை எனக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு என்பதை அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் உணர்த்துகிற வகையிலே அந்த குடும்பத்தை வழிநடத்தி போகிறவன் தான் குடும்ப தலைவன். அப்போ தமிழில் என்ன சொல்கிறாங்க? குடும்பம் ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. கோவில்னா என்ன? முதல்ல கோவிலுக்கு வரவங்க எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான். என்ன நோக்கம்? கடவுளை கும்பிடணும். அப்போது குடும்பத்தில் ஒரே நோக்கம் இருக்கணும். அப்புறம் அந்த ஒரே நோக்கத்தை எப்படி செயல்படுத்துகிறாங்க? கோயிலில் ஐக்கியமாக உட்காந்து செயல்படுத்துறாங்க. அப்போ குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கும். அப்போது ஒரே நோக்கமும் ஒரே ஐக்கியமும் அன்பும் எல்லா விதமான கடவுள் சார்ந்த விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அது குடும்பம் கோயிலாக இருக்கும். அப்போ அந்த குடும்பம் கோயிலாக்குவதற்கான முதல் காரணியாக குடும்ப தலைவன் இருக்கிறான். அந்த குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை கோயிலாக நினைக்கணும்னா இந்த 3 ரியலைஸ் பண்ணணும். நான் அற்புத படைப்பு, கடவுள் எனக்கு செய்து கொடுத்த அழகான ஏற்பாடு திருமணம், அவர் எனக்கு வடிவமைத்து கொடுத்த பியூட்டிஃபுல் டிசைன் குடும்பம்னு நினைக்கிற குடும்ப தலைவனால தான் தன் குடும்பத்தை கோயிலாக்க முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.